தமிழக அரசு 2026ஆம் ஆண்டு ஜனவரி 15 தைப்பொங்கலை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ அரிசி, 1 கிலோ வெல்லம், ஒரு முழு கரும்பும், அத்துடன் பொங்கல் பரிசு தொகையாக 3000 வழங்குகிறது. இதற்கான டோக்கன்கள் வீடு வீடாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் வழங்கி வரும் நிலையில் வருகின்ற 8ஆம் தேதி முதல் பொங்கல் தொகுப்பும் அதற்குரிய ரொக்க பணமும் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும். இந்த ரொக்க பணத்தை பொங்கல் தொகுப்பை யார் பெறலாம்? அண்டை வீட்டார்களோ, ரேஷன் அட்டையில் பெயர் இல்லாதவர்களோ வாங்க முடியாது. குடும்பத் தலைவர் வீட்டில் இல்லாத சூழல் அல்லது வேலை நிமித்தமாக வெளியே சென்றிருந்தாலோ, ரேஷன் அட்டையில் உள்ள பெயர் உள்ள யாராவது ஒரு நபர் சென்று அந்த பரிசு தொகையும் பொங்கல் தொகுப்பையும் வாங்கலாம். இவ்வாறு தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மற்ற வெளிநபர்கள், ரேஷன் அட்டையில் பெயர் இல்லாத நபர்கள் இந்த பரிசு தொகுப்பை, ரொக்க பணத்தை பெற முடியாது.